ரெண்டில் ஏதாவது ஒன்று தோடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வெளியே வந்திருக்கும். உன்னை நான் வெறுங்கையோடு கூட்டிகிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன். இது வேணாலும் கேளு. எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால் முடிஞ்சா நிச்சயமாக வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில் கிடைக்குமா? திவ்யா, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் பயமா இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளோதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேனே. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அதை அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்க மனைவி இல்ல. ஏன்? எனக்கு இதயத்துல உங்க கணவரை ஏத்துக்க முடியல. அதான் ஏன் கேக்குறேன். ஏன்னா என் இதயம் என்கிட்ட இல்ல. என் இதயம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என் இதயம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. இல்ல. ஒரு நிமிஷம். இந்த கிஃப்ட் திறக்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுது. ஓகே, இப்ப நான் இதை தொடர்ந்து பார்க்கணும். அதாவது நீயே விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்தது எது இல்லை. இந்த விவகாரத்து மனதில் கையெழுத்து போடும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு முழு மனசோடு சம்மதிக்கிறேன்.